அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்து நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய ஷைத்தானையும் படைத்து அவனுக்கு சில ஆற்றலையும் வழங்கி இருக்கின்ற காரணத்தினால் அவனுடைய ஆற்றல்களை நாம் தெரிந்து கொண்டால்தான் நாம் நம்முடைய வாழ்வில் சரியான முறையில் அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியங்களை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்ற நோக்கத்திலே ஷைத்தானுடைய ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நாம் சில செய்திகளை அறிந்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு குறுக்கே யாரேனும் கடந்தால் அவரை நீங்கள் விடாதீர்கள், தடுத்து விடுங்கள், மீறினால் அவரோடு சண்டையிடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவரை போக விடாமல் தடுங்கள், அவர் மீறி வந்தால் அவர்களை தள்ளி விடுங்கள். ஏனெனில் அவ்வாறு குறுக்கே வரக்கூடியவனோடு கரீன் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் இருக்கின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இதன் அடிப்படையிலும் இதே போன்ற கருத்துக்களிலும் பல்வேறு ஹதீசுகளிலே ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கரீன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷைத்தான் சாட்டப்பட்டுள்ளான். அவன் மனிதர்களுக்கு, குறிப்பாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்கசாலிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆற்றலுடையவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கின்றார்கள். இன்னும் அந்த கரீன் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களிலெல்லாம் ஓடக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய வேறு பல ஹதீசுகளையும் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். அப்ப இந்த அடிப்படையில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியத்தை செய்ய முற்படக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவருடைய இரத்த நாளங்களிலும் ஷைத்தான் இருக்கின்றான். ஒரு தொழக்கூடிய ஒருவருக்கு குறுக்கே செல்லுவது என்று சொல்லுவது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஒரு சஹாபி கூறுகின்றார். அதனுடைய பாரதூரத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்களே ஆனால் நீங்கள் 40 நாட்கள் அல்ல 40 வருடங்கள் ஆனாலும் நீங்கள் அவர் தொழுது முடிக்கும் வரை காத்திருப்பீர்கள், அல்லாமல் குறுக்கே கடந்து செல்ல மாட்டீர்கள் என்று எச்சரிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாவமான காரியமாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுபவருடைய குறுக்கே செல்லக்கூடிய காரியத்தை எச்சரித்திருந்தும் அதை செய்யக்கூடிய சிலரை நாம் பார்க்கின்றோம். அதை தடுக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அதே போல மனிதருக்கு கோபத்தை ஏற்படுத்துவதும் இந்த மனிதருடைய உள்ளத்திலே சஞ்சலங்களையும் இரத்த நாளங்களில் ஓடக்கூடிய ஷைத்தான் தான் என்பதை வேறொரு ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியில, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது நான் ரோஷம் கொண்டேன். அந்த ரோஷத்தை விளங்கி கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு சென்றவர்கள் திரும்ப ஆயிஷாவே, நீ ரோஷம் கொண்டாயா என்று கேட்டார்கள். ஆம், உங்களை போர் பல மனைவியோடு ஒரு மனைவியாக வாழக்கூடிய நான் ரோஷம் கொள்ளாமல் என்ன செய்ய முடியும் என்று சொன்ன பொழுது, என்ன நேர்ந்தது ஆயிஷாவே, உங்களுக்கு ஒரு ஷைத்தான் விட்டானா என்று கேட்கின்றார்கள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆச்சரியப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடமும் ஷைத்தான் வருவானா, என்னையும் ஷைத்தான் வழிகெடுப்பானா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், ஒவ்வொரு மனிதனிடமும் ஷைத்தான் இருக்கின்றான், ஒவ்வொரு மனிதனிடமும் ஷைத்தான் இருக்கின்றான் என்று சொன்னால் உங்களிடத்திலும் ஷைத்தான் இருக்கின்றானா அல்லாஹ்வுடைய தூதரே என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்ட பொழுது, ஆம், என்னிடமும் இருக்கின்றான், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை எனக்கு கட்டுப்படுத்தி கொடுத்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய செய்தியில் இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் தங்களிடத்திலும் ஒரு ஷைத்தான் இருக்கிறான் என்று கேள்விப்படும் பொழுது ஆச்சரியப்பட்டது போல் இன்று நம்மிலும் பல நல்ல இபாதத்துகள், நல்ல காரியங்கள், அல்லாஹ்வை அஞ்சி வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் தங்களிடத்தில் ஷைத்தான் இல்லை என்று. அவ்வாறு அல்ல, அவர்களிடமும் ஷைத்தான் இருக்கின்றான். அவன் தக்க தருணங்களை பார்த்து உங்களை கோபப்பட வைத்தோ, மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை செய்ய வைத்தோ, ஏதேனும் ஒரு செயல் உங்களுடைய நன்மைகளை பாழாக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு செயலை உங்களை செய்ய வைப்பது உங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கக்கூடிய கரீன் என்ற ஷைத்தான் தான் என்பதை நாம் விளங்கிவிட்டால், அவனுடைய ஆற்றலை நாம் விளங்கிவிட்டால், நிச்சயமாக நாம் அது போன்ற சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட ஆரம்பித்து விடுவோம். அப்போ அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாவல் தேடினால் அந்த ஷைத்தானிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைத்துவிடும். இதைத்தான் இந்த 2 ஹதீசுகளில் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்திகள் நமக்கு பாடமாக இருக்கின்றன. ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஷைத்தானுடைய ஆற்றல் என்பது மிக
வலி எது? அவன் 24 மணி நேரம் நமக்கு எதிராக செயல்படுகின்றான். ஆகவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் பிஸ்மில்லா என்று துவங்கினால் அவனிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோம். திருக்குரான் போன்றவைகளை ஓத துவங்கும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு ஓதுங்கள் என்று நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் வலியுறுத்துவதிலிருந்தே இதனுடைய அருமையை நாம் விளங்க வேண்டும். ஆகவே நெருமை சகோதர சகோதரிகளே, ஷைத்தானுடைய ஆற்றலை விளங்கி அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்று இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருக்கும் தந்தருள்வானாக. வாகுரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.